ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு சோகமான நிகழ்வோடு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுவிஸ் நாட்டில் சூரிச் எனப்படும் ஒரு பகுதியில் தமிழர், இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் நபர் 34 வயது உடையவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு கொலை அப்படின்னு சொல்றாங்க. 2024 மட்டுமல்ல, 23, 22 இப்படி பல ஆண்டுகள் இப்படி கொலைகள் நடக்கப்பட்டு தான் வருது. சுவிஸ் நாட்டில் மட்டும் இல்லை, பல வெளிநாடுகளில் நடக்குது. இது மூடியும் மறைச்சிடுறாங்க, முழுமையான தகவலும் வெளியே வர்றதில்லை. ஸோ இது சுவிஸ் நாட்டில் நேற்றைய தினம் 18ஆம் தேதி 9வது மாதம் 2024 நடக்கப்பட்ட ஒரு கொலையாகும். இந்த கொலை சம்பந்தமா 2 சுவிஸ் பிரஜைகளை அந்த நாட்டு அரசாங்கம் கைது செய்திருக்கு. போலீசார் தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு வராங்க. நீங்க நினைக்கலாம் மற்ற நாடுகள் போல சுவிஸும் இத சாதாரணமா விட்டுரும் அப்படின்னு. நோ, இதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த நாட்டுல இப்படிப்பட்ட கொலைகள் நடந்தா 2-3 நாட்குள்ள இதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் யார், யார் கொலை செய்தார், எப்படி இந்த கொலை நடந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்றத அந்த நாட்டு கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி செய்து வெளியிட்டுருவாங்க. ஸோ நேற்றைய தினத்துல நடந்த இந்த கொலைக்கு இன்றைய தினம் 2 நபர்கள் சுவிஸ் நாட்டு பிரஜைகளை அந்த நாட்டு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நியூஸ் ஏற்படுத்தியிருக்கு. பிரான்ஸ்ல மட்டும் அல்ல, இது லண்டன், ஜெர்மன் எல்லா நாட்டிலையுமே தமிழர்கள் யார் அந்த இறந்த நபர் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி சோசியல் மீடியாவில் வெளியான நிகழ்ச்சி, ஒரு மக்கள் அதிகமாக ஷேர் பண்ணுற அந்த நியூஸ் படி, நடராசா கோபிநாத் 34 வயதுடையவர். நடராசா கோபிநாத் திருகோணமலையை சார்ந்தவர், ஈழத்துல திருகோணமலையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்குது. அவர்கள் நண்பர்களை விசாரிச்சதுல இவர் ஒரு தமிழர். கோபிநாத் அவருடைய மகன் நடராசா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இவர் திருமணமாகி சுவிஸ் நாட்டில் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சந்திச்ச அந்த ஒரு நோக்கம், அதாவது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், 2 சுவிஸ் பிரஜைகளை சுவிஸ் குடிமகன் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த அரசாங்கம். ஸோ அவர்களை சந்திக்க இவர் ஒரு வியாபார நோக்கத்தில் சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு அவர்கள் நண்பர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ முழுமையான ஒரு தகவல் யாருக்குமே இன்னும் கிடைக்கல. கைரேக நிபுணர்கள்லாம் அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்டை அந்த நாட்டு அரசாங்கம் வெளியிடும். எதனால நடந்திருக்கு, ஏன் நடக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வீடியோ அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அதற்காக எல்லாருமே காத்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சுவிஸ் நாட்டில் மட்டுமல்ல பல வெளிநாடுகளில் இப்படி நிகழ்வுகள் நடக்குது. என்ன கனவுகள், எத்தனை கனவுகளோட அந்த மகன் இந்த நாட்டுக்கு வந்தார் அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனண்டா அவரோட குடும்பம் அந்த நாட்டில் தான் இருக்குது, ஈழத்தில் இருக்குது. ஸோ இந்த நபர் வந்தது காரணம் குடும்பத்தின் சூழ்நிலையால் வந்திருக்கார் அப்படின்று அவருடைய நண்பர்கள் சோசியல் மீடியாவில் பயிரிட்டு வர்றாங்க. ஸோ இது சம்பந்தமாக ஒரு ஃபோட்டோவும் அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்குது. இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி அந்த நபரோட ஃபோட்டோவை நான் பின்னாடி வீடியோவில் இணைக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துது. சொந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டில் இப்படி, அதாவது ஒரு இயற்கையான மரணம் என்றாலும் மக்கள் தாங்கிக் கொள்ளலாம். இது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஸோ இதற்கான முழு வீடியோ இன்னும் 2 நாட்களில் நான் வெளியிட போறேன். யார் அந்த நபர், எதற்காக கொலை செய்யப்பட்டார், ஏன் கொலை செய்ய, அந்த 2 சுவிஸ் பிரஜைகள் ஏன் இவரை கொலை செய்யணும் அப்படின்றத முழு வீடியோவா அந்த நாட்டுக்கு அரசாங்கம் வெளியிட போது அதை நான் உங்களுக்கு தமிழ்ல முழுவதுமாக வெளியிடுறேன். எந்த இடம்ன்றது நல்லா பாருங்க. ARBNB அபார்ட்மெண்ட்ல தான் இது நடந்திருக்குது, சூரிச் எனப்படும் அந்த மாகாணத்துல. கூடிய சீக்கிரத்துல முழு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.